எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் சிவனுக்கு நடந்த 108 சங்கு பூஜையோட வீடியோவை தான் பார்க்க போகிறீங்க. இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் 1ஆம் தேதி தான் போகிறதா பிளான் இருந்துச்சு. அன்றைக்கி தான் பிரதோஷம் போல். பட் என்னால் அன்றைக்கி போக முடியல, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. பட் செகண்ட் டே போனோம். அன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அன்றைக்கி தான் சிவனுக்கு 108 பூஜை சங்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட வீடியோவை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா மெயின் காடு சிவன் அண்டு திரிபுர சுந்தரி. ஸோ இந்த கோயிலில் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா கூட இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிற கோவில் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசு அதிகாரி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கார். இங்கே இப்போது நீங்கள் நிறைய சிவனுக்கு செய்ய வேண்டிய சில ரிச்சுவல்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை உங்களால் பார்க்க முடியுது. முக்கியமாக மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஆன்மீகத்தின் மேலே ஆர்வம் இருக்கிறதுனால இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து உங்களால் பார்க்க முடியும். முக்கியமாக இந்த கோவில் ரொம்ப ஒரு சின்ன கோவில் தான். பொதுவான என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அம்மன் இருப்பாங்க. அதுக்கப்புறம் முருகன் இருப்பார். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா காலபைரவர் இருப்பார். 12 கோள்கள் இருக்கிற சந்திரன், சனி பகவான் எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ இங்கே நான் அடிக்கடி போவேன். ஏன் அப்படின்னா நான் சனி பகவானை சனிக்கிழமை வணங்கும்போது எனக்கு நிறைய நல்லதுகள் நடக்குது. ஏன் அப்படின்னா சனியோட உக்கிரம் எனக்கு கம்மியாகும் என்னுடைய ராசிக்கு. ஸோ இங்கே இருக்கிற மக்களும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த கோவிலுக்கு வர்றதை என்னால் பார்க்க முடியும். முக்கியமாக இந்த கோவிலோட மிகப்பெரிய பவர் என்ன அப்படின்னா இங்கே ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 மந்த் 3 மந்த் என்ற வழியை அது நிறைவேறி மறுபடியும் நான் அதே கோயிலுக்கு போய் நான் என்ன கேட்டனோ அதற்கான திரும்ப என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேனோ அதற்கான பிரதிபலனை நான் சிவனுக்கும் இங்கே இருக்கிற சுவாமிகளுக்கும் நான் கொடுப்பேன். ஸோ உண்மையாகவே ஒரு பவர்ஃபுல்லான கோவில் தான். இங்கே இருக்கிற இந்த ரிச்சுவல், அதாவது இந்த 108 சங்கு அபிஷேகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய பேர் தமிழில் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிற ஐயரே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களையே அந்த தமிழில் நிறைய புக்கு வச்சுருக்காங்க. ஸோ அந்த புக்கில் இருக்கிறத அவங்க வாசிக்க சொல்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புக்கை படிக்காமலேயும் இறைவன் ஈசனோட அடியில் அவங்களுடைய வேண்டுதல், அவங்களுடைய அந்த பவர்ஃபுல்லான அந்த வேண்டுதலை எடுத்து வைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிவன், அதாவது நடராஜர் வடிவில் இருக்கிற சிவனுக்கு வணங்குறாங்க. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திரிபுர சுந்தரி இருக்காங்க. முக்கியமாக இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா சங்கு ஊதி சிவனை வணங்குறாங்க. அந்த கையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சங்கு வச்சுருக்காங்கல்ல. ஸோ இதில் இதே மாதிரி 108 சங்குகள் வச்சு அதில் அபிஷேகம், அதாவது நீர் வச்சு அதை சாமியை குளிக்க வைக்கிறாங்க. குளிக்க வச்சு முடிச்சுட்டு அவங்க நிறைய ரிச்சுவல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கும் பொழுது போயிட்டு கடவுளை நம்ம சும்மா பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறோம். பட் உள்ளே போனதுக்கப்புறம் கடவுள் நம்மளுடைய மனசில் இருக்கிற எல்லா வேண்டுதல்களையும் எடுத்து வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். முக்கியமாக அதாவது ஒரு கோவில் அப்படிங்கிறதே அங்கே போனதுக்கப்புறம் நம்ம மனசில் இருக்கிற அந்த குழப்பங்கள் எல்லாத்தையுமே நீக்கி நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரது தான் கோவிலோட சிறப்பு அம்சம். ஏன் அப்படின்னா வீட்டில் இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதை பிரச்சனையாக கண்டினியூ பண்ணி இன்னொரு பிரச்சனையை நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் கோவில் இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற மக்களுடைய வேண்டுதல் தான் நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். முக்கியமாக அந்த கோவிலை பார்க்கும் பொழுது அங்கே இருக்கிற நிறைய பாசிட்டிவான எனர்ஜி மட்டும்தான் நம்மளை சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது நம்மளும் ஒரு வேண்டுதல் பண்ணுவோம், அடுத்து இன்னொரு வேண்டுதல் இன்னொரு வைப்போம், அடுத்து இன்னொரு கடவுள்கிட்ட போய் கடவுளை எனக்கு இது நல்லது பண்ணி கொடு அப்படின்னு கேட்போம். ரெண்டாவது அங்கே போய் யாருமே இவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்குறதும் கிடையாது, வேண்டுதல் கிடையாது. அதாவது மனிதர்களாக பிறந்த யாருமே ஒரு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற கோவிலுக்குள்ளே போய் இவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக மனுஷனாகவே இருக்க முடியாது. அங்கே போயிட்டு எனக்கு ஒரு நல்லதை பண்ணி கொடு அப்படின்னு கேட்பான். ரெண்டாவது நிறைய பேரோட வேண்டுதல் என்னவா இருக்கும் அப்படின்னா எனக்கு நிம்மதியை கொடு. அங்கே யாருமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நான் ஒரே நாள் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு நல்ல வாரிசு இருக்கணும். ரெண்டாவது இப்போ இருக்கிற இந்த சுகம் எப்பயுமே தொடரணும். இல்லை நான் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கேன், அதாவது பொருளாதார ரீதியில் கீழே இருக்கேன் அப்படின்னா எனக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான பொருளாதாரத்தை கொடு, என்னுடைய மகனுக்கு நல்லதை கொடு, கெட்டதை கொடு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேரோட வேண்டுதல் இருக்குமே தவிர அங்கே போய்கிட்டு யாருமே நீ இவன் கீழே இருக்கணும், நான் மேலே போகணும் அப்படிங்கிற வேண்டுதல் யாருமே அதிகப்படியாக வைக்கிறது கிடையாது.
முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூஜை தொடங்கியிருக்கு. 2வது நாள் வந்து சங்கு பூஜை நடத்துகிறாங்க. அடுத்த நாள் 5 மணிக்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாமியை வந்து ஊர்வலம் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் காட்டிட்டு, அதாவது எல்லாருக்கும் ஆசி வழங்கிட்டு அப்படியே வந்துட்டு அதோட சிலையை வந்து கோயில்களை வச்சுருவாங்க போல். ஸோ அடுத்த நாளுக்கு வந்து 5 மணி, அதாவது இப்போ இருக்க குளூரில் 5 மணிக்கு வர சொல்கிறாங்க. அதுக்கு அங்கே இருக்கிற மக்கள் யாருமே மறுப்பு தெரிவிக்கல. எல்லோரும் கண்டிப்பாக வந்துடும் சாமி அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு மக்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் வந்து ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. முக்கியமாக தமிழ் மக்களுக்கு வந்துட்டு நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற மக்கள் வந்து யாருமே, அதாவது அந்த பூஜை முடிகிற வரைக்கும் அங்கிட்டு இங்கிட்டே வந்து போகவே இல்லை. அந்த அளவுக்கு தொடர்ந்து வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு சாமி முன்னாடி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிவன் தான் எல்லா கோவில்லையும் பார்த்திங்க அப்படின்னா பல அவதாரங்கள் எடுத்து மக்களுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து கொடுப்பாரு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற முக்கியமான கடவுள் யார் அப்படின்னா சிவன் தான். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு. ஸோ இது வந்து உண்மையாகவே பெரிய க்ரௌடு தான் இந்த கோவிலை பொறுத்தளவு. ஏன்னா ரொம்ப சின்ன கோவில் தான். பட்டு இந்த கோவிலோட அந்த பவர்ஃபுல்னஸ்க்காக தான் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மக்கள் வந்து தொடர்ந்து அவங்களுடைய வேண்டுதல்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையாகவே நானுமே பார்த்திங்க அப்படின்னா எனக்குமே ஒரு நிறைய விஷயங்கள் நிறைவேறி இருக்குது. முக்கியமாக மன அமைதி கிடைச்சிருக்கு. நான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் போய் கடவுள்கிட்ட கேட்குற முதல் விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா, மன அமைதியை கூட முக்கியமாக எனக்கு தேவையான, எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது உனக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நான் இதை கொடு அதை கொடு அப்படிங்கலாம் கேட்க மாட்டேன். ஸோ நீ என்ன கேட்குறனோ அதாவது எனக்கு என்ன தேவையோ அதை வந்து உனக்கே புரியும். ஸோ நீ கொடு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பேன். அதை விட்டு நான் வரேன் நல்லா பணக்காரனாக இருக்கணும் அப்படின்லாம் கேட்க மாட்டேன். முக்கியமாக வந்துட்டு என்ன கேட்பேன், பேரண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா அவங்க தான் நம்மளை வளர்த்துருக்காங்க. அவங்கள நம்ம மேலே அவங்களுக்கு 1000 கான்ட்ரவர்சி இருக்கலாம். பட் அவங்க தான் நம்மளை வளர்த்துருப்பாங்க. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து என்ன தேவை, அதாவது இந்த உலகத்தில் என்ன சர்வே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீ வந்து கொடுக்கணும். முக்கியமாக அதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பேனே தவிர, இவன் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் நானும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு என்றைக்குமே கேட்டது கிடையாது. ஸோ நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாலும் கடவுளுக்கு தெரியும் இவனுக்கு கொடுக்கணுமா கூடாதா அப்படிங்கிறத. ஸோ கடவுள்கிட்ட போய் எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கொடு கடவுளை அப்படிங்கிற மாதிரி வேண்டுங்க. முக்கியமாக அடுத்தவன் வந்து கெட்டு போகணும் அப்படிங்கிற எந்த கோரிக்கையும் வச்சுருக்கீங்க அப்படின்னா கர்மா இஸ் பூமரிங். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒருத்தனை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே ஒரு நாள் கெட்டு போயிடுவீங்க. ஸோ எப்பயுமே ஒரு வேண்டுதல் வைக்கிற பொழுது ரொம்ப சூதானமாக வைங்க. வேண்டுதல் வைக்கலை அப்படின்னா கூட பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி எல்லா பூஜையுமே நடந்துருச்சு. நடந்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக மக்கள் வந்து அவங்க மனசில் இருக்கிற என்ன வேண்டுதலோ அதை கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அன்னதானம் கொடுத்தாங்க. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரியான இடங்களில் முக்கியமாக ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களாம் டிசிப்ளினாகவே அலைன் ஆகிக்குவாங்க. ஸோ நீங்கள் இல்லைங்க அங்கே அது கொடுக்குறாங்க, அங்கே போய் வாங்கிட்டு வாங்க, இது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எனக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்துச்சி. எப்படின்னா சில சமயங்களில் வந்து நம்ம கூட்டமாக இருப்போம். எப்பயுமே இந்த மாதிரி கோவில்களில் அன்னதானம் வாங்கி சாப்பிட்றத வந்துட்டு ரொம்ப சங்குஜமாக நினைக்காதீங்க. அப்படின்னா நம்ம பண்ண கர்மா எல்லாமே அந்த கூட்டமாக யாருன்னே தெரியாமல், அதாவது நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஏழையாக இருக்கலாம், இல்லை எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கலாம். ஆனால் அங்கே இருக்கிற மக்களாக நீங்கள் நிற்கும் பொழுது உங்களுடைய கர்ம பலன் வந்து நீங்கும். அதாவது நீங்கள் பண்ண தவறுகள், நீங்கள் பண்ண அந்த பாவங்கள் எல்லாமே நீங்கி ஒரு ஸ்டேபிளான ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு நீங்கள் வருவீங்க. ஸோ எப்பயுமே இந்த மாதிரியான கூட்டங்களில் போய் அன்னதானம் சாப்பிட்றத வந்து ரொம்ப விரும்புங்க. ஸோ அதை வந்து பெருசாக ஐயோ நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் போய் அங்கே போய் நின்று சாப்பிட்றதா, அந்த மாதிரியான எண்ணம் வந்து முக்கியமாக கோவில்களில் வந்து கூடவே கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கான சோதனைகள் வந்து தொடர்ந்து வரும். கடவுளே நான் இன்றைக்கி இருக்கேன் அப்படின்னா ஸோ என்னுடைய அந்த நிலையை வந்து தொடர்ந்து வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு என்னோடய சப்போர்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி மக்களோட மக்களாக ஒரு மனிதனாக சேர்ந்து வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நல்ல எண்ணங்களை நினைங்க, கண்டிப்பாக நல்லது கிடைக்கும். ஸோ இந்த ஜோதியோட அருளால் எல்லோரும் நல்லா இருப்போம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருந்துச்சு. பட் எனக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்ச வீடியோ. எல்லோரும் வணங்கிக்கோங்க. ஸோ இதோட அவ்வளோதான் வீடியோ. மறக்காமல் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். ஆன்மீக நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு விருந்தாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். தேங்க்யூ.